வணக்கம். நீங்கள் வாணிஸ்ரீ வேணுகோபால், இல்லத்தரசி, ஸ்மியூல் பாடகி, முக்கியமாக ஒரு ஆட்டிசம் விழிப்புணர்வு தூதர். ஸ்பெக்ட்ரம் தி அவேர்னஸ் ப்ராஜெக்ட் என்ற அமைப்பின் மூலம் மல்டிலிங்குவல் பாரத் 4.0 பன்மொழி பாரதம் சஹயோக் சே நிர்மான் ஏக் சகாராத்மக் சமாஜ் கா என்ற தலைப்பில் நடக்கும் இந்த உரையாடலை உங்களுக்கு கொண்டு வருகிறேன். இந்த அமைப்பு ஆட்டிசம் ஸ்பெக்ட்ரம் டிசார்டர், பிற நியூரோ டைவர்ஜென்ட் நிலைமைகள் மற்றும் மாற்றுத்திறனாளிகளாக உள்ள குழந்தைகள், இளைஞர்கள் மற்றும் குடும்பங்களுக்கு ஆதரவளிப்பதில் சமூகங்கள் வகிக்கும் முக்கிய பங்கு பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்துவதில் உறுதியாக உள்ளது. இந்த ஆண்டுக்கான எங்கள் கருப்பொருள் அனைவருக்கும் பாதுகாப்பான சமூக இடங்களை உருவாக்குதல் என்ற உறுதிப்பாட்டை பிரதிபலிக்கிறது. சேர்க்கை அல்லது உள்ளடக்குதல், அதாவது இன்க்ளூஷன் என்பது குடும்பங்கள் அல்லது தொழில்முறை நிபுணர்களின் பொறுப்பு மட்டுமல்ல என்று நாங்கள் உறுதியாக நம்புகிறோம். தனிநபர்கள் மரியாதை, ஆதரவு மற்றும் ஏற்றுக்கொள்ளப்படும் சூழலை வடிவமைப்பதில் சமூகங்கள் முக்கிய பங்கு வகிக்கிறது. எங்கள் ஆன்லைன் ரேடியோ கூட்டாளியான ரேடியோ உடானுடன் கூட்டு சேர்ந்து மல்டிலிங்குவல் பாரத் பன்மொழி பாரதம் 4வது பதிப்பை கொண்டு வருவதில் நன்றியும் மகிழ்ச்சியும் அடைகிறோம். இந்த கூட்டுறவு பிராந்தியங்கள் மற்றும் மொழிகளில் பல்வேறு குரல்களை பெருக்க உதவுகிறது. சேர்க்கை, அதாவது உள்ளடக்குதல், இன்க்ளூஷன் மற்றும் விழிப்புணர்வு பற்றிய உரையாடல்களை பரந்த பார்வையாளர்களுக்கு கொண்டு செல்கிறது. சர்வதேச தாய்மொழி வாரத்தை, அதாவது பிப்ரவரி மாதம் 14 முதல் பிப்ரவரி 21 வரை 2026 ஆம் ஆண்டு கொண்டாடவும், DEIB பன்முகத்தன்மை, சமத்துவம், சேர்க்கை மற்றும் அடையாளம் என்ற உணர்வை கௌரவிக்கவும் இந்திய பிராந்திய மொழிகளில் உரையாடல்களை உங்களுக்கு கொண்டு வருகிறோம். இந்த உரையாடல்கள் அதன் மூலம் அன்றாட அணுகுமுறைகள், நடத்தைகள் மற்றும் சமூக அமைப்புகள் எவ்வாறு அதிக இன்க்ளூஷன் மற்றும் ஆதரவாக இருக்க முடியும் என்பதை பிரதிபலிக்க விரும்புகிறோம். சமூகங்கள் சர்வதேச தாய்மொழி தினத்தின் உணர்வில் இந்தியாவின் வளமான பல மொழிகளில் பன்முகத்தன்மை மற்றும் எங்கள் சமூகங்களை வடிவமைக்கும் குரல்களை கொண்டாடும் ஒரு வார உரையாடல்களை உங்களுக்கு கொண்டு வருகிறோம். இன்று நம்முடன் இணைந்திருக்காங்க பத்மா ரமணி அவர்கள். MSc B.Ed முடித்து வங்கி அதிகாரி பணி மஸ்கட், ஒமான், பரோடா, கான்பூர், மும்பை, புனே போன்ற இடங்களில் சிறப்பு பணிகளில் மாற்றுத்திறனாளி குழந்தைகளுக்கு பணி, ஆட்டிசம் டவுன் சிண்ட்ரோம் குழந்தைகளுடன் பணி, சைல்டாலஜி புனேயில் கவுன்சிலர் மற்றும் அசஸ்மெண்ட் பணி, ஸ்லோகா ஆசிரியர், இப்படி இன்னும் பன்முகங்கள் கொண்டுள்ளார்கள் சேவை பணியில். தற்போது ஆன்லைன் வகுப்புகள் எடுத்து வருகிறார் மற்றும் சில NGO-க்களுடன் இணைந்து சேர்க்கை, அதாவது இன்க்ளூஷன் பற்றிய விழிப்புணர்வு ஏற்படுத்தி வருகிறார். இன்றைய கருப்பொருள் தொடர்பான கருத்துக்கள் மற்றும் அனுபவங்களை பகிர்ந்து கொள்ள வந்திருக்காங்க நம்மோட பத்மா ரமணி அவர்கள். இன்னைக்கு அவங்களை வரவேற்பு. வணக்கம் பத்மா ரமணி மேம் அவர்களே, எப்படி இருக்கீங்க? ரொம்ப சந்தோஷம் இங்க இன்னைக்கு ரேடியோ உடான் நேயர்களுடன் பேச வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி மேடம். நீங்க உங்க நேரம் ஒதுக்கி எங்களோட சேர்ந்ததுக்கு ரொம்ப நன்றி. டைரக்டா நம்ம கருத்துக்களுக்கு போயிடலாமா? போலாம். தனிப்பட்ட முறையில உங்களுக்கு பாதுகாப்பான இடம் என்றால் என்ன? வணக்கம் எல்லோருக்கும். நான் கடந்த 30 ஆண்டுகளாக சிறப்பு தேவையுடைய குழந்தைகளுடன் ஒரு ஆசிரியராக பணியாற்றி வருகிறேன். ஒரு சென்டர் செல்ல தொடங்கிய பிறகு நான் சிறப்பு கல்வியில் B.Ed படித்தேன். ஆரம்பத்தில் நான் இந்த துறையில் பணியாற்ற தொடங்கிய போது, தாய்மார்களை சந்திக்கும் போது நான் அவர்களுடன் நட்பாக இருக்க வேண்டும் என்று உணர்ந்தேன். அவர்கள் சொல்வதை கேட்க வேண்டும் என்ற தேவையையும் உணர்ந்தேன். தாய்மார்களுக்கு ஒரு ஓய்வு தேவைப்படும் போது அல்லது அவர்கள் மற்றவர்களுடன் பழக விரும்பும் போது வருவதற்கு ஒரு இடமும் இருக்க வேண்டும் என்று நான் நினைத்தேன். ஒரு பாதுகாப்பான இடம், தாயும் குழந்தையும் வசதியாக உணரும் ஒரு இடம். கற்பிப்பதை தவிர நான் அவர்களுக்கு ஆதரவு அளிக்க வேண்டும் என்றும் நினைத்தேன். குழந்தைகளும் நாம் நேசிக்கப்படுகிறோம், விரும்பப்படுகிறோம் என்ற உணர்வை கொடுக்க வேண்டும். இதுதான் சேஃப் ஸ்பேஸ் என்று எனக்கு தோணித்து. முதலாவதாக குழந்தையை அவன் அல்லது அவள் எப்படி இருக்கிறார்களோ அப்படியே ஏற்றுக்கொள்வது முக்கியம். குழந்தையை பற்றி அறிந்து கொள்வது, முழு மனதுடன் புரிந்து கொண்டு ஏற்றுக்கொள்வது, நான் சரியாக செய்கிறேனா, சரியாக பேசுகிறேனா என்பதை அறிந்து கொள்வது எல்லாம் முக்கியம். படிப்பது எனக்கு உதவியது.
பாதுகாப்பான இடத்தை வழங்குவதற்காக நான் என் குடும்பத்தினருக்கும் சொல்லிக் கொடுத்தேன். என் குழந்தைகள், என் கணவர் ஆகியோர் பள்ளியில் உள்ள என் குழந்தைகளை பற்றி நான் பேசுவதை நிறைய கேட்பார்கள். அவர்கள் குழந்தைகளை சந்திப்பதற்கு முன்பே அவர்களின் பெயர்கள், என் குழந்தைகளின் விருப்பங்கள் போன்றவற்றை அவர்களுக்கு பரிச்சயமாகிவிட்டன. என் சகோதரிகளும் எங்கள் சமூகத்தை பற்றி என்னிடமிருந்து நிறைய கேட்டு தெரிந்து கொள்கிறார்கள். ஏனென்றால் ஒரு சிறப்பு தேவையுடைய குழந்தையுடன் ஒரு தாயோ அல்லது குடும்பமோ உங்கள் வீட்டிற்கு வரும்போது அனைவரும் ஒருவருக்கொருவர் துணையில் வசதியாக உணர வேண்டும். அதே போல் என் நெருங்கிய நண்பர்களுக்கும் நான் எடுத்துரைக்க முயற்சிக்கிறேன். அதனால் அவர்கள் சந்திக்கும் போதும் புரிந்து கொள்ள முடியும். என் தோழி ஒரு சிறப்பு தாய். அவள் என் நண்பர்கள் இருக்கும் போது அவளும் என் வீட்டில் இருக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். ரொம்ப அருமையா, ரொம்ப அழகா இருந்தது மேடம். அந்த சேஃப் ஸ்பேசஸ், பாதுகாப்பான இடங்கள் பற்றி உங்களுடைய கருத்தை எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது. சிறப்பு தேவைகள் கொண்ட குழந்தைகளுடன் பணிபுரிஞ்சிருக்கீங்க இல்லையா? அப்போ ஒரு பாதுகாப்பான சூழலை உருவாக்குவது அவசியம் என்று நீங்க உணர்ந்திருக்கீங்களா? அல்லது அது இன்னும் சிறப்பா அமைஞ்சிருக்கலாம் என்று நினைச்சிருக்கீங்களா? உங்கள் அனுபவத்தை அப்புறம் கொஞ்சம் உதாரணம் இருந்தா கூட கொஞ்சம் பகிருங்களேன் எங்க நேயர்களுக்கு. ஆம், நிச்சயமாக சிறப்பு பள்ளிகளில் ஒரு பாதுகாப்பான சூழல் மிகவும் அவசியம். பாதுகாப்பு என்பது கீழே விழுதல், உயரமான இடங்கள், நீர்நிலைகள் போன்ற சுற்றியுள்ள உடல் ரீதியான ஆபத்துகளிலிருந்து பாதுகாப்பது மட்டுமல்ல, மாறாக நம் குழந்தைகளை புரிந்து கொள்ளும், அவர்களை பற்றி தெரிந்தவர்களாக இருப்பதுதான். நம்மிடம் ஸ்பெஷல் ஸ்கூல்ஸில் சிறப்பு ஆசிரியர்கள் நிச்சயமாக இருக்கிறார்கள். ஆனால் பள்ளியில் உள்ள மற்ற துணை பணியாளர்கள் நம் குழந்தைகளை பற்றி அறிந்திருப்பது மிகவும் அவசியம். வகுப்பறையில் உள்ள ஹெல்பர்ஸ், அலுவலக பணியாளர்கள், பள்ளி பேருந்து ஓட்டுநர், அவருடைய ஹெல்பர்ஸ் என பலரும் குழந்தைகளுடன் பழகுகிறார்கள். மேலும் நம் குழந்தைகள் பள்ளியில் தாங்கள் சந்திக்கும் அனைவரையும் அடையாளம் கண்டு காணத் தொடங்குகிறார்கள். எனவே அவர்கள் எல்லோரும் குழந்தைகளை அவர்கள் இருப்பதை போலவே ஏற்றுக்கொள்வது மிகவும் அவசியம். பொதுவாக இந்த விஷயங்கள் கவனிக்கப்படுகின்றன. ஆனால் அவ்வப்போது ஒரு செக் ரொம்ப அவசியம். அவர்களை மோட்டிவேட்டும் செய்து கொண்டே இருக்க வேண்டும். மேலும் என் அனுபவமும் பெரும்பாலும் நன்றாகவே இருந்திருக்கு. ஸ்கூல்களில் ஒரு ஆசிரியராக மன உளைச்சலுக்கு ஆகும் குழந்தைகளை அமைதிப்படுத்த நான் உதவியாளர்களிடமிருந்து உதவி பெற்றிருக்கிறேன். ஒரு குழந்தை பள்ளியில் பழகுவதற்கு உதவும் உதவியாளர்கள் குழந்தையின் விருப்பங்களையும் நினைவில் வைத்துக் கொள்வார்கள். அதே போல் வீட்டிலும் வீட்டை சுற்றியுள்ள இடங்களிலும் கூட ஒரு பாதுகாப்பான சூழல் தேவைப்படுகிறது. வருந்தத்தக்க வகையில் சில சமயங்களில் அவர்களின் சொந்த வீடுகளே கூட முழுமையாக பாதுகாப்பான இடமாக இருப்பதில்லை. ஆம், சிறப்பு தேவைகள் கொண்ட குழந்தையை வீட்டில் உள்ள ஒருவர் வித்தியாசமாக நடத்தியதால் நிலைமை மோசமடைந்து சந்தர்ப்பங்கள் உள்ளன. குறிப்பாக தங்களுக்கு என்ன நடக்கிறது என்பதை புரிந்து கொள்ளக்கூடிய சிபி சில்ட்ரன் தங்கள் உணர்வுகளை பகிர்ந்து கொள்ளும் போது அது மிகவும் வேதனையாக இருக்கிறது. எனக்கு அப்படி ஒரு அனுபவம் ஏற்பட்டது. நான் அந்த தாய்க்கு ஆலோசனை வழங்கவும் தன் குழந்தை என்னென்ன சிரமங்களை எதிர்கொள்கிறது என்பதை விளக்கி கூறவும் என்னால் முடிந்தவரை முயற்சி செய்தேன். மேலும் தடுப்பு நடவடிக்கைகளை எடுக்கவும் கூறினேன். வீட்டில் மாற்றுத்திறனாளி ஒருவர் இருப்பதால் ஏற்படும் சிக்கலை எதிர்கொண்ட அந்த நபரிடமும் பேசினேன். அவர்கள் தங்கள் வாழ்க்கையை நடத்த வேண்டிய தேவையை புரிந்து கொள்ள முடிகிறது. அதை எப்படி நிர்வகிப்பது, மேனேஜ் செய்வது என்பதை குறித்து ஆலோசனைகள் வழங்கி அவர்களுக்கும் உதவினேன். சமூகத்தில் வெளியே அழைத்து வந்தால் தன் மகள் கேலி செய்யப்படுவாள் என்று நினைத்து அவளை வீட்டிலேயே வைத்திருக்கும் ஒரு தாயையும் நான் சந்தித்தேன். நான் அந்த தாயிடம் பேச முன்வந்தேன். சில முறை அவர்களின் வீட்டிற்கு சென்றேன். சோஷியலைசேஷன் அவசியம். குழந்தைக்கு நல்ல உடை அணிய வேண்டும் என்ற ஆசைகள் இருக்கும், எல்லாரையும் பார்க்க வேண்டும் என்ற ஆசைகள் இருக்கும் போன்றவற்றை பற்றி அவர்களிடம் பேசினேன். மேலும் தாய்க்கும் குழந்தைக்கும் சில நண்பர்களை அறிமுகப்படுத்தினேன். அடுத்த ஆண்டு அந்த குழந்தை சமூகத்தின் ஆண்டு விழாவில் பங்கேற்றது. அது ஒரு உண்மையான வெற்றி கதையாக அமைந்தது. ஆஹா, அது எவ்வளவு அருமையான ஒரு நிகழ்வு பாருங்க. உங்களால அது அமைஞ்சிருக்கு பாருங்க. அந்த குழந்தைக்கும் அவங்க தாய்க்கும் உங்களுக்கு முக்கியமா ரொம்ப நன்றி. அப்புறம் பல்வேறு துறைகளில் உங்கள் பணி அனுபவத்தை கருத்தில் கொண்டு, அதாவது வங்கியில இருந்திருக்கீங்க, சிறப்பு தேவைகள் கொண்ட குழந்தைகளுக்கான பள்ளிகள்ல
வேலை பார்த்துருக்கீங்க. ஆட்டிசம் மற்றும் டவுன் சிண்ட்ரோம் குழந்தைகளுக்கு கற்பிச்சிருக்கீங்க. சாகச விளையாட்டு முகாம்களை ஏற்பாடு செஞ்சுருக்கீங்க. அப்புறம் ஸ்லோக ஆசிரியராக இருக்கீங்க. ஆலோசனை குழு உறுப்பினர்கள் அப்புறம் அந்த மாதிரி நிறைய எடுத்திருக்கீங்க. நீங்கள் நிறைய உறுப்பினராக இருக்கீங்க, வேலை பார்க்குறீங்க. வெவ்வேறு சூழல்களில் பாதுகாப்பான இடத்திற்கான தேவை எவ்வாறு வேறுபடுகிறது? தயவு செஞ்சு உங்க நிஜ வாழ்க்கை அனுபவங்களை பகிர்ந்துக்குங்க. அதை உருவாக்க என்னென்ன முயற்சிகள் தேவைப்படுகின்றன என்பதை பகிர்ந்துக்குங்க. கட்டாயமாக. பேங்க் என்பது ஒரு வித்தியாசமான அமைப்பு. நான் வங்கியில் எனது பணியை தொடங்கிய போது எனது பொறுப்புகளை நிறைவேற்ற எனக்கு தேவைப்பட்டது நேர்மை, ஒத்துழைப்பு, குழுப்பணி போன்றவைதான். ஆனால் சிறப்பு தேவைகள் கொண்ட நமது குழந்தைகளை பொறுத்தவரை அது பள்ளியாக இருந்தாலும் சரி, வீட்டில் தனிப்பட்ட முறையில் இருந்தாலும் சரி, அட்வென்ச்சர் கேம்ப் சாகச முகாம்களாக இருந்தாலும் சரி, அல்லது ஒரு NGO போன்ற நிறுவனத்தில் ஆலோசனை குழுவின் மெம்பராக இருந்தாலும் சரி, ஏற்றுக்கொள்ளுதல் அக்செப்டன்ஸ் மிகவும் அவசியம். அதை தவிர ரெஸ்பான்சிபிலிட்டி டு டாக் அபவுட் இன்க்ளூஷன் இன் த சொசைட்டின்னு சொல்லுவோம். அதாவது அனைவரையும் உள்ளடக்குவதற்கான பொறுப்பை ஏற்றுக்கொள்வது, உங்களை சுற்றியுள்ள அனைவரையும் உள்ளடக்குமாறு பேசுவதற்கு தெரிவிப்பதற்கும் உள்ள ஆர்வம், பாரபட்சமற்ற இடத்தை உருவாக்குதல், நான் ஜட்ஜ்மெண்டல் ஸ்பேஸ் அப்படின்னு சொல்லுவோம். பெற்றோர்களுக்கும் குழந்தைகளுக்கும் அனைவருடன் பழகுவதற்கு வாய்ப்புகளை உருவாக்குதல், இவை அனைத்தும் மற்றும் இன்னும் பலவும் தேவைப்படுகின்றன. நான் முன்பு கூறியது போல் பள்ளிகளில் எனது முதல் படி பெற்றோருடன் நட்புறவு கொள்வதுதான். எனது தனிப்பட்ட மட்டத்தில் தாய்க்கும் குழந்தைக்கும் ஒரு பாதுகாப்பான இடத்தை உருவாக்குது, பின்னர் குடும்பங்களாக, அதன் பிறகு நெருங்கிய நண்பர்களாக குழுவாக உருவாக்குவது. இந்த வழியில் நான் பல நண்பர்களை பெற்றிருக்கிறேன். அவர்கள் வேறு இடங்கள் சென்றாலும் அவர்களுடன் தொடர்பில் இருக்கிறேன். அமேஸ் சேரிட்டபிள் ட்ரஸ்ட் அகிலா வைத்தியநாதன் மற்றும் மற்றொரு நண்பர் திரு ராஜேந்திர பவார் ஆகியோருடன் நாங்கள் ஏற்பாடு செய்யும் அட்வென்ச்சர் கேம்ப்ஸ் சாகச முகாம்களுக்கும் இடம் தேர்வு செய்வது எங்கள் முதலில் அதைத்தான் செய்வோம். நாங்க அதில் எல்லா பாதுகாப்பும் இருக்கிறதை தெரிந்து கொண்டு அங்கு பணிபுரியும் ஆதரவு ஊழியர்கள், ட்ரெயினர்ஸ், ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் குழந்தைகளை செய்ய வைக்கிற ட்ரெயினர்ஸ், பயிற்சியாளர்கள், அவர்கள் அனைவருக்கும் ட்ரைனிங் கொடுத்து அவர்களை எல்லாம் விளக்கமாக அவர்களுக்கு சொல்லிக் கொடுத்து அதற்கு அப்புறம்தான் முகாம் தொடங்கும். மேலும் நாங்கள் முகாம் முழுவதும் குடும்பங்களுடன் உடனிருந்து அவர்களுடனே இருப்பதாக உறுதி செய்து கொள்வோம். ஒவ்வொரு முகாமிலும் நார்மல் குழந்தைகளை கொண்ட சில குடும்பங்களையும் பங்கேற்க ஊக்குவித்தோம். இந்த வழியில் ஒவ்வொரு குழந்தைக்கும் ஒவ்வொரு குடும்பத்திற்கும் விளையாடவும் ஆராயவும் மகிழவும் ஒரு பாரபட்ச இடம் கிடைத்தது. அனைவரும் 3 நாட்கள் ஒன்றாக தங்குவதால் ஒரு நட்பு உருவாகிறது, அந்த நட்பு தொடர்கிறது. உண்மையில் எங்கள் சாகச முகாம் நண்பர்களை நாங்கள் எங்கள் முகாம் குடும்பம், கேம்ப் ஃபேமிலி என்றுதான் அழைக்கிறோம். கொரோனா காலத்தில் கூட உத்வேகத்தை தக்க வைப்பதற்காக, மோட்டிவேஷன் அப்படியே கண்டினியூ ஆக வேண்டும் என்பதற்காக நாங்கள் ஒரு முறை ஆன்லைன் சந்திப்பை கூட நடத்தினோம். எனது ஸ்லோகம் மற்றும் ஸ்டோரி டெல்லிங் வகுப்பில் கூட குழந்தைகள் அதை ஒரு ரிலாக்ஸேஷன், ஓய்வெடுப்பதற்கான ஒரு நேரமாகவே இருக்கு. அவளுக்கு சிறப்பாக செயல்பட வேண்டும் என்ற அழுத்தம் ஒன்றும் கிடையாது. ஸ்லோகம் சொல்வதால் ஏற்படும் நன்மைகளை நான் அவர்களிடம் பேசுகிறேன். சில குழந்தைகள் தேவைப்படும் நேரங்களில் அதை நினைவில் வைத்துக் கொண்டு தங்கள் பெற்றோர்களையும் உச்சரிக்க சொல்கிறார்கள். கதைகள் சொல்வது நாம் ஒருவருக்கொருவர் உரையாடவும் ஒத்த அனுபவங்களை பகிர்ந்து கொள்ளவும் ஒரு வாய்ப்பை வழங்குகிறது. அது குழந்தைகளுக்கு ஒரு பாதுகாப்பான சூழலை உருவாக்குவதான ஒரு வழியாகும். முயற்சிகள் என்று பார்த்தால் இப்போது எல்லா இடங்களிலும் சமூகத்தில் இது குறித்து ஸ்ட்ராங்காக உணரும் ஒருவரால் தான் அந்த முயற்சி தொடங்கப்பட வேண்டும். அந்த நபர் நம் குழந்தைகளை முழு மனதுடன் ஏற்றுக்கொள்பவராகவும் அவர்கள் அனைவராலும் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்று விரும்புவராகவும் இருக்க வேண்டும். அப்போது அந்த நபர் சமூகத்திற்கும் கல்வி கற்பிப்பதற்கும் அவர்களை ஊக்குவிப்பதற்கும் வாய்ப்புகளை உருவாக்குவதற்கும் பொறுப்பேற்பார். ரெஸ்பான்சிபிலிட்டி ரொம்ப மிகவும் அவசியம். உண்மையில் பல நேரங்களில் சிறப்பு தேவைகள் கொண்ட குழந்தையின் குடும்பத்தினரையும் கூட
அவர்கள் வெளியே வந்து அனைவருடன் பழக ஊக்குவிக்கப்பட வேண்டும், ஆலோசனை வழங்கப்பட வேண்டும். இதை பற்றி நான் முன்பும் கூறினேன். அது ரொம்ப அருமையா சொன்னீங்க மேடம். அதுவும் அந்த அட்வென்ச்சர் கேம்ப்ல நீங்க சொன்னீங்க பாருங்க, இந்த ரெகுலர் குழந்தைங்களையும் இந்த மாற்றுத்திறனாளிகளையும் சேர்த்து வச்சு நீங்க அவங்கள பழக விடுறது வந்து அதுதான் உண்மையான உள்ளடக்குதல், அதாவது இன்க்ளூஷன் நான் சொல்லுவேன். அது வந்து ரொம்ப அருமையா சொன்னீங்க. ரொம்ப நன்றி மேம். அடுத்தது வந்து நீங்க முன் வந்து பல்வேறு சூழ்நிலைகள்ல ஒரு பாதுகாப்பான இடமாக இருப்பதற்கான பொறுப்பை ஏற்றுக்கொண்டிருப்பதை நான் இப்போ பார்த்திருக்கேன். நீங்க சொல்ல சொல்ல நான் அதுதான் நான் யோசிச்சுட்டு இருந்தேன். நீங்களே முன் வந்து அந்த பொறுப்பு எடுத்திருக்கீங்க, ஒரு பாதுகாப்பான சூழலை ஏற்படுத்த காரணமாக இருந்திருக்கீங்க. அன்றாட வாழ்வில் அனைவரையும் உள்ளடக்கும் தன்மையை பயிற்சி செய்வதற்கு உங்கள் அறிவுரை என்னவா இருக்கும்? மற்றவர்கள் பின்பற்ற வசதியாக உங்கள் அனுபவத்தையும் கொஞ்சம் தயவு செஞ்சு பகிருங்கள். நாம் ஒவ்வொரு குழந்தையும் மற்ற சாதாரண குழந்தைகளைப் போலவே நடத்த வேண்டும் என்று நான் சொல்லுவேன். அவர்களால் என்னவெல்லாம் செய்ய முடியாது என்பதை பற்றி பேச தொடங்காதீர்கள். மாறாக அவர்களால் என்னவெல்லாம் செய்ய முடியும் என்பதை பற்றி பேசுங்கள். நீங்கள் குழந்தையை சந்திக்கும் போது அவன் அல்லது அவளுக்கு பிடித்தமானவை, அவளுடைய விருப்பமான பாடல், உணவு பற்றி பேசுங்கள். தாயிடம் அவரை பற்றி, அவர் எங்கிருந்து வருகிறார் என்பதை பற்றி பேசுங்கள். மேலும் நீங்கள் நண்பர்களாக இருக்க விரும்புகிறீர்களா என்ற உணர்வை ஏற்படுத்துங்கள். பிறகு குழந்தையை பற்றி நீங்கள் மேலும் தெரிந்து கொண்டால் நீங்கள் உதவியாக இருக்க முடியும் என்று மெதுவாக சொல்லலாம். அவர்கள் மனம் திறந்து பேசினால் சரி, இல்லை என்றால் சில நாட்களுக்கு பிறகு மீண்டும் முயற்சி செய்யுங்கள். இடையில் அவர்களை உங்கள் வீட்டிற்கு அழையுங்கள். தாய் மட்டும் வந்தால் அடுத்த முறை குழந்தையும் வீட்டிற்கு அழைத்து விரும்புவதாக அவரிடம் சொல்லுங்கள். நீங்களும் உங்கள் வீடும் ஒரு பாதுகாப்பான இடம் என்ற நம்பிக்கையை அவர்களுக்கு உருவாக்குங்கள். பிறகு மெதுவாக நீங்கள் வாழும் சமூகத்திற்கு கல்வி புகட்டுங்கள். நீங்களும் உங்கள் குடும்பத்தினரும் ஒரு சிறப்பு தேவையுடைய குடும்பத்துடன் சௌகரியமாக பழகுவதை பார்க்கும் போது மற்றவர்களும் முன்வர வாய்ப்புள்ளது. இப்படித்தான் ஒரு அனைவரையும் உள்ளடக்கிய சமூகம் உருவாகும். சிறப்பு தேவையுடைய குழந்தைகளுடன் அவர்களின் குடும்பத்தினருடனும் எனக்கு ஏற்பட்ட அனுபவங்களை பற்றி நான் நிறைய பேசினேன். என்னை பொறுத்தவரை அவர்கள் மற்ற குழந்தைகளை போன்றவர்கள் தான். கடுமையான குறைபாடு உள்ளவராக இருந்தாலும் நாங்கள் நேருக்கு நேர் சந்திக்கும் போது ஒருவரையொருவர் சந்தித்து வாழ்த்து தெரிவித்து கை குலுக்கி பாடல்கள் பாடி கதைகள் பகிர்ந்து கொள்கிறோம். நாங்கள் நிறைய விஷயங்கள் செய்கிறோம். அது 1 மணி நேர விளையாட்டு நேரமாக இருக்கலாம். ஆனால் அந்த குழந்தை அந்த நாள் முழுவதும் அதை நினைவில் வைத்திருக்கும். நானும் வீட்டிற்கு வந்ததும் நான் குழந்தையின் பெயரை மற்றும் குறிப்பிட்டு நான் கழித்த அனைத்து மகிழ்ச்சியான நேரங்களை பற்றியும் குடும்பத்தினரிடம் பேசுவேன். எந்த இடத்திலும் அந்த குறைபாடு பற்றி பேச்சே வருவதில்லை. உண்மையில் நீண்ட காலத்திற்கு முன்பு 1 மாதம் முழுவதும் நான் பள்ளியிலிருந்து திரும்பியதும் வீட்டில் ஒரு பையனை பற்றி பகிர்ந்து கொள்வது வழக்கம். அவனுடைய பேச்சுக்கள், அவனுடைய செயல்பாடுகள் போன்றவை. அந்த பையன் ஒரு சிபி குறைபாடு உள்ள குழந்தை. அவனுடைய உடல் அசைவுகளும் பேச்சும் தெளிவாக இருக்காது. பிறகு ஒரு நாள் என் மகன், அப்போது அவனுக்கு 14 வயது, பள்ளிக்கு வந்தான். நான் அவனை அந்த பையனுக்கு அறிமுகப்படுத்தினேன். என் மகன் கை குலுக்கி அவனுடன் சிறிது நேரம் செலவிட்டான். ஆனால் திரும்பி வரும் வழியில் அவன் என்னை பார்த்து எனக்கு எவ்வளவு அதிர்ச்சியாக இருந்தது என்னிடம் சொன்னான். அவனுக்கு நடமாடுவதிலும் பேசுவதிலும் எவ்வளவு சிரமங்கள் இருந்தன. ஆனால் நீங்களோ அவன் முற்றிலும் இயல்பானவன் போல் அவனை பற்றி பேசினீர்கள். நாங்கள் ஒன்றாக விளையாடினோம், பேசினோம், படித்தோம் என்று. நான் சொன்னேன், ஆமான், அப்படித்தான் சொல்லுவேன். நான் எதுக்கு அவனுக்கு என்னெல்லாம் முடியாது, அவனால் இதெல்லாம் பண்ண முடியாதுன்னு சொல்லுவேன்? அவனோட பேசினேன், அப்படிதான் சொல்லுவேன். ஆகவே நண்பர்களே, சிறப்பு தேவைகள் கொண்ட குழந்தையை நீங்கள் எப்போது பார்த்தாலும் முதலில் அவன் ஒரு குழந்தை என்பதை உங்களுக்கு நீங்களே நினைவூட்டிக் கொள்ளுங்கள். அவனது தேவைகள், அவனது குறைபாடுகள் என்பவை அவன் எதிர்கொள்ளும் சில நிலைமைகள் மட்டுமே. ரொம்ப அருமையா சொன்னீங்க மேடம். ரொம்ப ரொம்ப நன்றி. அனைவருக்கும் பாதுகாப்பான இடங்களை உருவாக்குவதற்கு பெற்றோர்களுக்கும் சமூகத்திற்கும் ஒரு 3 குறிப்பு கொடுக்க முடியுமா உங்களால முடிஞ்சது? முதல்ல நான் சமூகத்தினருக்கு குறிப்புகள் சொல்றேன். அவர்கள் முதலில் குழந்தைகள் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். அதற்கு பிறகு அந்த பார்ப்பதெல்லாம் சில சூழ்நிலைகளே. எனவே
நீங்கள் அந்த குழந்தையை நடத்துவது போல அவர்களையும் நடத்துங்கள். புன்னகை செய்யுங்கள், வணக்கம் சொல்லுங்கள், உதவிக்கரம் நீட்டுங்கள். உங்கள் வார்த்தைகளாலும் செயல்களாலும் நீங்கள் அவர்களை புரிந்து கொள்ளவும் உதவவும் விரும்புகிறீர்கள் என்பதை காட்டுங்கள். பல்வேறு செயல்பாடுகளில் அவர்களை சேர்த்து கொள்ள வாய்ப்புகளை உருவாக்குங்கள். பெற்றோருக்கு நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, சமூகத்திடமிருந்து ஒதுங்கி இருக்காதீர்கள். உங்கள் குழந்தையை சமூகத்திற்குள் அழைத்து செல்லுங்கள். உங்களிடம் கேட்கப்பட்டால் உங்கள் குழந்தையை பற்றி பகிர்ந்து கொள்ள தயாராக இருங்கள். நீங்களும் உங்கள் குழந்தையும் புரிந்து கொள்ள சமூகத்திற்கு உதவுங்கள். அவர்கள் உங்களுக்கு எப்படி உதவலாம் என்பதை சமூகத்திற்கு தெரியப்படுத்துங்கள். அருமையா சொன்னீங்க மேடம். அப்புறம் நீங்க பாடவும் செய்வீங்கன்னு நாங்க அறிஞ்சோம். ஒரு பாடலோட ஒரு 4 வரிகள் பாடி இந்த நிகழ்ச்சியை முடிவுக்கு கொண்டு வரலாமா? பாட்டு பாடலாம். எஸ். எங்களால் முடியும், எங்களால் முடியும், எங்களால் முடியும் ஒரு நாள். ஓ மனதில் நம்பிக்கை உள்ளது, மனதில் நம்பிக்கை உள்ளது, முழு நம்பிக்கை உள்ளது. ஒரு நாள் நிச்சயம் எங்களால் முடியும். நன்றி பத்மா மேடம் அவர்களே. ரேடியோ உடானின் நிறுவனர் மிஸ்டர் டேனிஷ் மகாஜன் அவர்களுக்கும் அவரது குழுவுக்கும் நன்றி. இவ்வளவு நேரம் எங்களோட உங்க கருத்துக்களை பகிர்ந்ததற்கும் நேரம் ஒதுக்கியதற்கும் மிக்க நன்றி பத்மா அவர்களே. இந்த உரையாடலை முடிக்கும் நன்றி மேடம். இந்த உரையாடலை முடிக்கும் போது ஒரு பகிரப்பட்ட பொறுப்பை பிரதிபலிக்கும்படி கேட்டுக்கொண்டிருக்கும் நேயர்கள் அனைவரையும் அழைக்கிறோம். ஒவ்வொரு தனிநபரும் வித்தியாசமானவர் என்பதை அங்கீகரிக்க, வித்தியாசம் என்பது சமூகத்தின் இயற்கையான பகுதி என்பதை புரிந்து கொள்ள, மொழி, நடத்தை மற்றும் செயல்களில் மரியாதை மற்றும் சேர்க்கையை, அதாவது இன்க்ளூஷனை தேர்ந்தெடுக்க, உள்ளடக்கும் இடங்களை ஆதரிக்க மற்றும் அனைவருக்கும் பாதுகாப்பான, மரியாதைக்குரிய மற்றும் வரவேற்புக்குரிய சமூகங்களுக்கு பங்களிக்க நீங்கள் ஒரு எளிய உறுதிமொழியை எடுக்க அழைக்கிறோம். நான் எப்போதும் அனைவரையும் உள்ளேற்று அவர்களின் தனித்தன்மையை ஏற்றும் நடப்பேன் என உறுதியேற்கிறேன். அனைவருக்கும் நன்றி. மேலும் கேட்டிருங்கள் ரேடியோ உடான்.